கைஸ் இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பஞ்ச் மேனோட எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சப்போர்ட் பண்றீங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து குடுங்க. அப்படியே சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டு விட்டு பாருங்க. இப்போ வந்து வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஜாம்பி மேன காட்டுறாங்க. ஜாம்பி மேன் வந்து அந்த டாக்டர் ஜெனோஸ் இருப்பார்ல, அவர வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ணதுக்கு போறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாரு இந்த மாரி, "அவனுக்கு மட்டும் எப்படி அவ்வளோ பவர் இருக்கு? உங்க ஹவுஸ் ஆஃப் எவல்யூஷனே அழிச்சிருக்கான். நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? அத ரீபில்ட் பண்றது தானே" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா போவான். அப்ப அவரு என்ன சொல்லுவாருன்னா, "அவனுக்கு லிமிட்ன்ற ஒண்ணே கிடையாது. அவன் லிமிட்லெஸ்" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. இங்க வந்து ஜாம்பி மேன் அப்படியே ஆச்சரியத்துல இருப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி காரோவ காட்டுறாங்க. காரோ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பக் அடியோ ராயல் ரிப்பீட்ட போட்டு செம்மடி அடிப்பாரு. ஆனா, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேமேஜ் ஆவாரு. டேமேஜ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ள ஃபைட் போயிட்டே இருக்கும். அப்படியே அங்க கட் பண்ணி இங்க காட்டுறாங்க. அப்ப டாக்டர் ஜெனோஸ் என்ன சொல்றாருன்னா, "அவனுக்கு லிமிட்ன்ற ஒண்ணே கிடையாது. நான் அத ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தேன். அவன் எப்படி அத பண்ணான்னு தெரியல" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாம்பி மேன் சொல்லிட்டே இருப்பாரு. ஜாம்பி மேனுக்கும் ஒண்ணும் புரியாது. கொஞ்சம் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து கேட்பாரு. அப்பதான் அவரு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு இந்த மாரி, "லிமிட்ன்ற ஒண்ணு கடவுளால கொடுக்கப்படுறது. அத யாரு பிரேக் பண்றாங்களோ அவங்க வந்து செம்ம பவர்ஃபுல்லா ஆவாங்க. ஆனா அதுக்கு சைட் எஃபெக்ட் இருக்கும்" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு. அதே மாரி மான்ஸ்டர் செல்ல சாப்பிடுறவங்களுக்கும் பவர் கிடைக்கும். ஆனா லிமிட்லெஸ்ஸா ஆக மாட்டாங்க. அந்த மாரி அந்த மாரி தான் சொல்லினு இருப்பாரு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஜெனோஸ் சைட் எஃபெக்ட் இருக்குன்னு சொன்னார்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டமோட யங் ஏஜ வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அதுல அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடி இருக்குது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடி இல்ல. ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா சைட் எஃபெக்ட்ன்னு சொல்றாரு. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லிமிட்ட பத்தி வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. அதே மாரி இங்க ராயல் ரிப்பருக்கும் காரோக்கும் செம ஃபைட் போயிட்டு இருக்கும். அப்ப காரோ வந்து என்ன நினைச்சுப்பாருன்னா, இவங்க 2 பேர சமாளிக்கிறேன்னா அப்ப நான் கொஞ்சம் தைரியசாலியா அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லினு இருப்பாரு. அதே மாரி அந்த பக்கம் ராயல் ரிப்பர் மொக்காடுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹியூமனால எப்படி இவ்வளோ ஃபைட் பண்ண முடியுது நம்மள எதிர்த்து அப்படின்ற மாரி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டுன்னு இருப்பாங்க. அப்ப காரோ என்ன பண்ணுவாருன்னா, "வாங்கடா இப்ப பார்த்துக்கலாம்" அப்படின்ற மாரி அவரோட ஒரு பல்லு வந்து பார்த்தீங்கன்னா உடைஞ்சிருக்கும். அத வந்து அப்படியே கீழ துப்புறாரு. ஒரு கேனன் மாரி வந்து பார்த்தீங்கன்னா சருன்னு அடிக்குது தரையில. அப்ப இவங்க இந்த மாரி நின்னு பேசிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல யார் வரான்னா, பிளக் ஜெல்லி ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுது. அப்ப இவங்களுக்கும் செம்ம ஆச்சரியமா இருக்குது. "நீ என்னடா பண்ற இங்க?" அப்படின்ற மாரி நம்ம பக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுன்னு இருப்பாரு. அதுக்கு அதுவா என்ன சொல்லும்னா, "இவன்கிட்ட எனக்கு ஒரு பிசினஸ் இருக்கு. நீ இவன எங்க கிட்ட விட்டுரு" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லின்னு இருக்கும். தாரோ செம்ம டென்ஷன்ல இருப்பான். "நீ என்ன தடிய புடிச்சிட்டு இருக்கியா? நீ அவன விடு இல்லன்னா நான் உன்ன கொன்றுவேன்" அப்படின்ற மாரி அந்த மாரி தான் சொல்லின்னு இருப்பான். அதே மாரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆயிடும். இந்த கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரிப்பர் அவன வந்து பார்த்தீங்கன்னா முதுகுலயே ஸ்லாஷ் பண்ணிடுறாரு. ஸ்லாஷ் பண்ணோனே பக்கார்டு வந்து செம்ம டேமேஜ் குடுத்துறாரு. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரோவ முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு அப்படியே அரியோ இருக்கான்ல அவன வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் அசோசியேஷனுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிடுறாங்க. அதுக்கடுத்தது அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம சைட்டாமாவுடைய வீட காட்டுறாங்க. சைட்டாமா வரலன்னு சொல்லிட்டு இங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. கிங்லாம் வந்து நான் அவன் கூட கேம் ஆடலான்னு பார்த்துருந்தேன். ஆனா வரவே இல்ல அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லின்னு இருப்பாரு. அப்ப இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டாமா வரலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு மான்ஸ்டர் அசோசியேஷனுக்கு போயிட்டானா அப்படின்ற மாரி. அப்ப கிங்க வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சு கவலைப்பட்டுன்னு இருப்பாரு. அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் தான். ஆனா அவன நினைச்சு எனக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கு அப்படின்ற மாரி வந்து நம்ம கிங்கும் சொல்லின்னு இருப்பாரு. அப்ப ஜெனோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, "இங்க ஏதோ மான்ஸ்டர் வருது" அப்படின்ற மாரி சொல்றான். இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து அப்படியே ஷாக்ல இருப்பாங்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு யார் வரான்னா நம்ம சைட்டாமா வரான். சைட்டாமா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவன் உடம்பு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டா இருக்கும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ நான் வீட்டுக்கு வந்துட்டேன்டா அப்படின்ற மாரி அந்த மாரி தான் இருப்பான். "நீ எங்கடா போன? ஒரு வேள மான்ஸ்டர் அசோசியேஷனுக்கு தான் போயிட்டியா? அங்க தான் மான்ஸ்டர்ஸ கொன்னுட்டியா?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுன்னு இருப்பாங்க. சைட்டாமாவும் அப்படியே கொஞ்சம் கெத்து காட்டுற மாரி என்ன சொல்லுவான்னா, "ஆமா நான் மான்ஸ்டர்ஸ தான் சமாளிக்கிறதுக்கு போனேன். அது ரொம்ப அதிகமாவே இருந்தது. நான் அதுங்க எல்லாத்தையும் கொன்னுட்டு தான் வரேன்" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லின்னு இருப்பான். இவங்க எல்லாரும் கேட்பாங்க, "நீ மான்ஸ்டர் அசோசியேஷனுக்கு போலயா? இல்ல ரேண்டமா உன்ன அட்டாக் பண்ணதுக்கு வந்துச்சான்னு?" கேட்கும்போது இவனும் ரேண்டமா தான் அட்டாக் பண்ணதுக்கு வந்துச்சு. நான் அதுங்கள முடிச்சிட்டேன் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டாமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்ஸ தொலைச்சிருப்பான்ல. அத நினைச்சு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெறுப்புல இருப்பான். அப்ப இவங்க எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப டக்குன்னு சைட்டாமா என்ன பண்றான்னா, "நான் ரூ. 6000 தொலைச்சுட்டேன்டா. அது அந்த பர்ஸில தான் இருந்தது. அத வந்து நான் தொலைச்சுட்டேன்" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான். இவங்களும் அப்படியே செம ஷாக்ல இருப்பாங்க. நம்ம ஜெனோஸ் வந்து ரொம்ப டென்ஷனா போய் அடிக்கிறதுக்கே போவான். அப்போ சைட்டாமா இன்னொன்னு என்ன சொல்றான்னா, "நான் கேபேஜும் விட்டு வந்துட்டேன். அந்த கேபேஜும் எங்க இருக்குதுன்னு தெரியல" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெனோஸ் வந்து அடிக்கிற மாரி போவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பிடிப்பாங்க. "இது வெறும் கேபேஜ் தானே விடு விடு" அப்படின்ற மாரி. அப்ப அந்த இடத்துக்கு யார் வரான்னு பார்த்தீங்கன்னா ஃபுபிகி வரான். ஃபுபிகி வந்து என்ன சொல்றான்னா, "நீங்க எல்லாம் இங்க தான் இருக்கீங்களா?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். அதுக்கு ஜெனோஸும், "நீ என்ன திரும்பி வந்துக்கிற இவ்வளோ சீக்கிரமா?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுபிகி செம டென்ஷன்ல இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த கேபேஜ் வந்து நம்ம சைட்டாமா வாங்கியிருப்பான்ல, அத வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வருவா. சைட்டாமாக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். பரவாயில்ல கேபேஜாவது கொண்டு வந்தாளே அப்படின்ற மாரி. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபுபிகி செம டென்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா சைட்டாமாவ பார்த்து கத்திக்கிட்டு இருப்பா. "நீ என்ன தனியா விட்டு வந்துட்டல்ல, ஒரு பில்ல கூட உன்னால பே பண்ண முடியல" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருப்பா சைட்டாமாவ பார்த்து. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஜெனோஸுக்கு இன்னொன்னு ஏதோ ஒண்ணு சென்ஸ் பண்றான். ஏதோ ஒரு பவர் கிட்ட வர மாரி இருக்கு அப்படின்ற மாரி. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் டோர தொறக்கறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க. அப்ப நம்ம ஜெனோஸ் என்ன பண்ணான்னா, கிங்க அனுப்பிச்சு விடுறான். "நீ தான் ஸ்ட்ராங்கானவன் போய் கதவு தர" அப்படின்ற மாரி. அப்ப அவன் வந்து பார்த்தீங்கன்னா, "நான் எதுக்கு போனேன்?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தா பயப்படுவான். ஜெனோஸா போய் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு கதவு திறப்பான். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாரி பயத்தோட தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கொசேனோ வராரு. கொசேனோ யாருன்னா ஜெனோஸோடைய ரிப்பேர் பண்றாருல்ல அவரு.
அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட்டு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராரு. ஜெனோஸ் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறான். "நீங்க என்ன இங்க பண்றீங்க?" அப்படின்ற மாரி. நம்ம கிங்கும் வந்து வந்து பார்த்துட்டு இருப்பாரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் சூட் போட்டு இருப்பாரு. அத வந்து பார்த்தீங்கன்னா ஜெனோஸுக்கு குடுக்கறதுக்கு வந்திருப்பாரு. அப்ப சைட்டாமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவா தான் இருப்பான். "நீ வேற ஏன் இப்படி பண்ற?" அப்படின்ற மாரி. அப்ப வந்து என்னன்னா நம்ம ஜெனோஸ் இருக்கான்ல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டாமாவ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். "யூ த சைட்டாமா என்னுடைய மாஸ்டர்" அப்படின்ற மாரி. அப்ப நம்ம கொசேனோ இருக்கார்ல, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவாரு. "ஓ! நீ தான் சைட்டாமாவா? உன்ன ரொம்ப நாள் மீட் பண்ணணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப தான் மீட் பண்றேன்" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லினு இருப்பாரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாரி "என் பேரு வந்து கொசைனோ. நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்" அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாருன்னா, "உன்ன ஜெனஸ் மீட் பண்ணதுல வந்து நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஏன்னா உன்ன மாரி பவர்ஃபுல்லான ஆள் அவன்கிட்ட இருக்கணும்" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லினு இருப்பாரு. அப்படியே என்ன பண்றாருன்னா, ஒரு பாக்ஸ்ல இருந்து ஏதோ கிஃப்ட் எடுக்குறாரு. அது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைட்டாமா வந்து ஜெனஸ பார்த்துக்கிறான்ல. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிஃப்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தராரு. அந்த கிஃப்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா சைட்டாமா வந்து தராரு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் பிரீமியம் மீட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இத சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அங்க இருக்கிற எல்லாம் ஷாக் ஆவாங்க. நம்ம பப்ளிக்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்போம். என்ன இவன் இவ்வளோ ஃபேமஸா இருக்கான் அப்படின்ற மாரி. அப்படியே அங்க கட் பண்ணி அங்க காட்டுறாங்கன்னா, மான்ஸ்டர் அசோசியேஷன காட்டுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராயல் ரிப்பரும் பக்கார்டும் வந்து டரியோ கொண்டு போயிருப்பாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கெரோகெரோன்ட்ட பேசிட்டு இருப்பாங்க. நாங்க காரோவ வந்து கொன்னுட்டோம். அவன் வந்து செத்துட்டான் அப்படின்ற மாரி வந்து சொல்லின்னு இருப்பாங்க. அப்ப கெரோகெரோவும் நான் உங்கள அவன ஃபாலோ தானே பண்ண சொன்னேன். நீங்க ஏன்டா கொன்னீங்க அப்படின்ற மாரி வந்து கேட்டுன்னு இருப்பாரு. அதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவன் வந்து மான்ஸ்டரா இருந்தாலுமே அவனுக்குள்ள ஹியூமன் சைடு இருக்குது. அவன் வந்து இந்த சின்ன பையன கொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எங்களையே கொல்ல பார்த்தான். அதனால தான் அவன கொன்னுட்டோம் அப்படின்ற மாரி வந்து தான் சொல்லின்னு இருப்பாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவரு என்ன கேட்பாருன்னா, "நீங்க அவன கரெக்ட்டா தானே கொன்னீங்க. அவன் செத்துட்டான்ல" அப்படின்ற மாரி வந்து நம்ம கெரோகெரோ கேட்டுன்னு இருப்பாரு. அது நம்ம ராயல் ரிப்பரும் அவன நாங்க கொன்னுட்டோம். அந்த பக்கார்டு என்ன கேட்பாருன்னா, "நீங்க ஃபர்ஸ்ட்டே அவன கொல்லணும்னு தான் நெனச்சீங்களா?" அப்படின்ற மாரி வந்து கெரோகெரோன்ட்ட கேட்டுன்னு இருப்பாரு. பட் டரியோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க காரோவ பார்த்து. "நீங்க செத்துட்டீங்க ஓல்டு மேன்" அப்படின்ற மாரி. அப்ப கெரோகெரோ வந்து பார்த்தீங்கன்னா டரியோவ பார்த்து கேட்பாரு. "இவன வச்சு என்ன பண்ண போறீங்க? இவன எதுக்கு இங்க கூட்டின்னு வந்தீங்க?" அப்படின்ற மாரி. அப்ப நம்ம ராயல் ரிப்பரும், "இவன் வந்து காரோவோட இருந்தான். அதனால தான் அவன தூக்கின்னு வந்துட்டோம். இவன வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டுடலாம்" அப்படின்ற மாரி வந்து தான் சொல்லின்னு இருப்பாரு. அதுக்கு கெரோகெரோவும், "இவன சமைச்சுலாம் சாப்பிட தேவையில்ல. இவன கொஞ்சம் நம்ம அடியாளா வச்சுக்கலாம். ஏன்னா ஹீரோ அசோசியேஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்க நம்மள தேடி வந்துகிட்டே தான் இருக்காங்க. நம்ம பேஸையும் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால இவன வந்து அடியாளா வச்சிருக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம கெரோகெரோ என்ன சொல்றாருன்னா, "நம்ம மான்ஸ்டர்ஸ் எல்லாரையும் ஒண்ணு கூட்டி பேட்டிலுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க" அப்படின்ற மாரி வந்து தான் சொல்லின்னு இருப்பாரு. அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும். இந்த மாரி நம்ம பேட்டில வந்து சந்திக்க போறோம். ஹீரோ அசோசியேஷன்ல இருக்கிறவங்கலாம் வருவாங்க. அவங்கலாம் ரொம்ப பவர்ஃபுல். அவங்கள எதிர்த்து எப்படின்னா நம்ம போராடணும். அது நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி வந்து தான் சொல்லின்னு இருப்பாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மான்ஸ்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் வந்து என்ன பண்ணலாம் பஞ்ச் பேக்ல வச்சு பார்த்தீங்கன்னா பஞ்ச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாரி இந்த பக்கம் நம்ம ஃபீனிக்ஸ் மேன் இருப்பார்ல, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பாரு. இந்த மாரி நம்ம ஹீரோஸ எதிர்த்து போராட போறோம். இதுல கண்டிப்பா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற மாரி வந்து பார்த்தா நம்ம மான்ஸ்டர் பிரின்சஸ காட்டுறாங்க. மான்ஸ்டர் பிரின்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நைரான்கி பிரைவேட் ஃபோர்ஸ்லேருந்து ஆளுங்க வந்திருப்பாங்கல்ல, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாரி நீங்க உங்களுக்கு ஸ்லேவ்ஸா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டில்ல இருக்கணும் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லின்னு இருப்பாங்க. அதே மாரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அது எல்லா மாஸ்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேட் மாஸ்டர் காட்டுறாங்க. கேட் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில்லேருந்து தப்பிச்சிருக்கும்ல, அங்க தப்பிச்ச பிரிசனர் எல்லாரையும் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டரா மாத்தி ஹியூமனுக்கு அகைன்ஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் ரிப்பர் வந்து டரியோ பிரிசனுக்கு கூட்டின்னு போலான்னு வந்து பார்த்தீங்கன்னா போவாரு. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு யார் வரான்னா, G5 வரான். G5 வந்தோனே வந்துன்னா, வந்து இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் மாரி போயிட்டு இருக்கும். "நீ என்ன இங்க பண்ற G5?" அப்படின்ற மாரி நம்ம ராயல் ரிப்பர் கேட்பாரு. "நான் இங்க சும்மா தான் வந்தேன்" அப்படின்ற மாரி அந்த மாரி தான் சொல்லுவாரு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் ரிப்பரும், "உன் கையில என்னது அது?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாரு. டரியோவும் பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருப்பான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் நைட்டோட மாஸ்க்கு. அத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம G5 வந்து பார்த்தீங்கன்னா கையில வச்சுட்டு இருப்பாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அங்கருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவாரு. இவனும் அப்படியே டரியோ கூட்டுன்னு பிரிசன்ல எடுத்துன்னு போய் போட்டுருவான். அப்ப அந்த இடத்துல யார் இருப்பான்னா நைரான்கியோட பையன் வகாமா இருப்பான். இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் மாரி போயிட்டு இருக்கும். "நான் ரொம்ப நாளா சாப்பிடல. உங்ககிட்ட ஏதாவது சாப்பிடறதுக்கு இருக்கா?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வகாமா கேட்பான். அது இவனும், "என்கிட்ட ஆக் கேண்டி இருக்குது. இந்தா வச்சுக்கோ" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா குடுப்பான். அத சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா வகாமா என்ன சொல்லுவான்னா, "எங்க அப்பா வந்து ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ. அவரு வந்து கண்டிப்பா நம்மள காப்பாத்துவாரு. அவர்கிட்ட நெறைய ஹீரோஸ் இருக்காங்க" அப்படின்ற மாரி வந்து சொல்லின்னு இருப்பான். அப்ப அந்த இடத்துல கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் வருது. "என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? உங்கள யாராலயும் காப்பாத்த முடியாது. இங்க எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸ் இருக்காங்க" அப்படின்ற மாரி வந்து சொல்லின்னு இருப்பான். அதுக்கு நம்ம வகாமா என்ன சொல்லுவான்னா, "எங்ககிட்ட நெறைய ஹீரோஸ் இருக்காங்க. அவங்க வந்து கண்டிப்பா காப்பாத்துவாங்க. அதுலயும் கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்தாருன்னா நீங்கலாம் கேலி" அப்படின்ற மாரி வந்து சொல்லின்னு இருப்பான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் வந்து அங்கருந்து போயிட்டு நம்ம கெரோகெரோவன வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஓப்பே வந்து கிங்கு தான். அவன எப்படின்னா கொல்லணும் அப்படின்ற மாரி அந்த மாரி தான் சொல்லின்னு இருக்கும். அது கெரோகெரோ மாஸ்டர் உருவச்சே வந்து பார்த்தீங்கன்னா, "அவன நம்ம கண்டிப்பா கொல்லுவோம். அவனும் மத்தவங்க மாரி சாவ தான் போறான்" அப்படின்ற மாரி அந்த மாரி தான் சொல்றாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரோவ காட்டுறாங்க. காரோ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டா அசைவான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிர் இருக்கும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட பத்தின உங்களோட தாட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாரி லேட்டஸ்ட்டா ரிலீஸ் ஆன ஒன் பீஸ் உடைய சாப்டர் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த ஒரு வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.